ஒரு புதிய காரை ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுக்கிறது நம்மளுடைய லைஃப் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்குற தருணம் அப்படின்னு சொல்லலாம். நாம எல்லாருமே ஒரு வீடு வாங்குறதுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சமாக செலவு பண்ணுறது கார்களுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ச்சேஸை பண்ணி நம்ம வீட்டுக்கு டெலிவரி எடுக்கும்போது எக்கச்சக்கமான எக்ஸைட்மெண்ட்டில் இருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எக்ஸைட்மெண்ட்டை பலராலையும் ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. இதன் காரணமாக டெலிவரி கான் ராங் அப்படிங்கிற பல வீடியோஸை நம்ம இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். அது மாதிரி சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு புதிய மஹிந்திரா தார் ராக்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டெலிவரி எடுக்கும் போதே விபத்துக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட சம்பவம் டெல்லியில இருக்கிற நிர்மன் விஹார் டீலர்ஷிப்ல நடந்திருக்கிறதா தெரியுது. இந்த பர்டிகுலர் டீலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆப்ரேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு ஹைட்ராலிக் ரேம்ப் மூலமா தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வராங்க. அந்த ஹைட்ராலிக் ரேம்பும் ஃபுல்லா கிளாஸஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த காரை ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்காக காரை ஃபர்ஸ்ட் டைமா இயக்கிய அந்த உமன் ஆக்சிலரேட்டரை கொஞ்சம் ஹார்டா பிரஸ் பண்ணதா தெரியுது. இதன் காரணமா ஃப்ரண்ட் எண்ட்ல வெறும் கிளாஸ் மட்டுமே இருந்த காரணத்தினால கிளாஸை பிரேக் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர்ல கவிழ்ந்திருக்கு. மேலும் இது நடக்கும்பொழுது வெஹிக்கிள் ஓனரும் கூடவே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவும் இருந்தா தெரிய வருது. ஃபார்ச்சுனேட்லி வண்டியில இருந்த 2 பேருக்குமே எந்த விதமான மேஜர் இன்ஜுரிஸும் இல்ல. பர்டிகுலர்லி எல்லா ஏர்பேக்ஸும் ஓபன் ஆன காரணத்தினால பெரிய விபத்திலிருந்து தப்பிச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் யாரும் நிக்காத காரணத்தினாலையும் பெரிய விபத்துகள் தடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு காரை டெலிவரி எடுக்கும்போது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது முதல் முறை இல்ல. ஏற்கனவே இன்டர்நெட்ல நாம பல வீடியோஸை பார்த்திருக்கோம். திரும்ப நாம இன்சிஸ்ட் பண்ற ஒரே விஷயம், நீங்க காரை டெலிவரி எடுக்கும்போது ஒரு ப்ராப்பரான ஓபன் ஸ்பேஸ்ல நிக்க வச்சு டெலிவரி எடுங்க. அண்ட் கார் ஓனர் டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் 100% கான்ஃபிடென்ட்டா இல்ல அப்படின்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸையோ இல்ல காரை நல்லா டிரைவ் பண்றவங்களையோ டிரைவ் பண்ண சொல்றது ரொம்ப நல்ல விஷயமாகும். மேலும் ஒரு புது கார் அப்படிங்கிறது நீங்க பழகுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். குறிப்பா தார் ராக்ஸ் மாதிரி ஹை பவர் உள்ள கார்கள் இன்ஸ்டன்ட் பிக்கப் இருக்கிற காரணத்தினால ஒரு சின்ன பெடல் பிரஸ் கூட எக்ஸசிவா மூவ் ஆகிறதுக்கு காரணமாயிடும். மேலும் இந்த கார் கிராஷ்க்கு உள்ளாகி இருக்கிற காரணத்தினால கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சரலி என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துல யாருக்குமே எந்த விதமான இன்ஜுரிஸும் இல்லை அப்படிங்கிறது ஆறுதல் தர விஷயமா இருக்கு.